அவரது ஜெபம் பிதாவின் மகிமை நோக்கி இருந்தது, பிதாவின் சித்தத்தை நோக்கி இருந்தது, கடைசியாக அவருடைய ராஜ்யத்தை நோக்கி இருந்தது. இயேசுவினுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? அவருடைய ஜெபம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கியே இருந்தது. சொந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்ல. எருசலேம் ஆண்டவர் வந்து இங்கதான் இறங்குறாரு, இங்கதான் இறங்க போறாரு, அதனால ஒரு டிவி மனுஷன் ஃபண்ட் ரைஸ் பண்றாரு, இங்கதான் வந்து கடவுள் இறங்க போறாரு, அதனால கடவுள் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, அங்க ஒரு ராஜ்யத்தை கட்ட சொல்லி அந்த ராஜ்யத்துல கடவுள் வந்து இரண்டாம் வருகையில அங்கதான் வந்து இறங்க போறாரு. பைபிள்ல அப்படி சொல்லிருக்கா? பைபிள் அப்படி சொல்லல. அப்படின்னு சொன்னா முதல்ல அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு அவர் ஃபர்ஸ்ட் அவர் இறங்கும் போதே மரியாள் வயிற்றுல ஒரு நல்ல இடத்துல இறங்கிருக்கலாம். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னாரு. மாட்டு கொட்டாயில போய் இருந்தாங்க அவங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஜனங்க அப்படி வேலை பண்றாங்க, ஊழியர்கள் ஊழியக்காரங்க. இப்படி எல்லாம் வேண்டாம். சொல்லமா என் ஜெபம் யாரை நோக்கி இருக்கணும்? தேவ மகிமை நோக்கி இருக்கணும். என் ஜெபம் தேவனுடைய சித்தத்தை நோக்கி இருக்கணும். என் ஜெபம் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி இருக்கணும். Pray like Jesus.